சமூக களத்தை புரட்டிய கால் நூற்றாண்டுகள் 2. ஆதிக்கத்திற்கு எதிரான போராடுதலும் சமூக நிமிர்வுக்கான தேடுதலும் நிறைந்த 50 ஆண்டுகளை 2 கால் நூற்றாண்டுகளாக பிரித்து பார்க்கிறோம். ஒரு கால் நூற்றாண்டு போராட்ட அரசியல், மற்றொரு கால் நூற்றாண்டு அறிவார்ந்த அரசியல். காலத்தின் திரைகளை விலக்கி துன்பங்களை துலக்கி ஆண்ட பரம்பரையின் அடையாளமாய் 1955ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பிறந்தார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். அவர் பிறப்பு வரலாற்றுக்கு செய்தி சொல்லியது. பிறந்தது தேவேந்திரகுல வரலாற்றின் வீர காவியம் என்று. அவர் பிறப்பு தமிழ் இலக்கணத்திற்கு செய்தி சொல்லியது. ஜான் பாண்டியன் என்பது பெயர் சொல் மட்டுமல்ல, அது தேவேந்திரர்களின் உயிர் சொல். அது தேவேந்திரர்களின் உயிர் சொல் என்று தனது 17வது வயதில் சமூக இயங்கியலில் நிமிர்ந்து வாழும் விதி செய்தார். ஆதிக்கத்திற்கு எதிராக எரிமலையின் கொதிநிலையில் அவர் வீரநிலை. தேவேந்திரர்கள் மீது ஆதிக்கத்தை திணித்த போதெல்லாம் பூமி அதிர சினந்து கிளம்பி படை திரட்டி பகை முடித்து தடை தகர்த்து தடம் பதித்தார். தமிழ்நாடு முழுவதும் அவர் கால் பதித்த நிலத்தில் எம் குலத்தின் தலை நிமிர்ந்தது, நிலை உயர்ந்தது. வரலாற்று அறிவோ அரசியல் விழிப்புணர்வோ இல்லாத காலகட்டமான 1980களில் இந்த சமூகம் காலாடி, பண்ணாடி, குடும்பன், கடையன், பள்ளன், வாதிரியான், தேவேந்திர குலத்தான் என பல உட்பிரிவுகளாய் பிரித்து அறியப்பட்டது. பிரித்தாளும் சூழ்ச்சியை ஊடறுத்தார். நாம் ஒருதாய் மக்கள் என்று கூறி தேவேந்திரர் இன மரபின் வரலாற்று தரவுகளை, பண்பாட்டு கூறுகளை மக்களின் சமகால வாழ்வியலோடு ஒப்பிட்டு நாம் தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒற்றை பெயரில் ஒருங்கிணைத்தார். தேவேந்திர குல வேளாளர் என்று முதலில் உச்சரித்தது அவர் உதடுகள்தானே. நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என பட்டி தொட்டியெல்லாம் பரப்புரை செய்த இடமெல்லாம் தேவேந்திரர் சமுதாயத்துக்கு சொந்தமான சிவப்பு பச்சை கொடியேற்றினார். தேவேந்திர குல வேளாளர் என்ற சொல்லாடலை முதலில் மக்கள் மனதில் உழுது பயிரிட்ட முன்னத்தியே தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் அவர்களே. மூச்சு காற்றும் ஆதிக்கத்தின் ஆணைக்கே கட்டுப்பட்டிருந்த காலம் அது. சாதி ஆதிக்கத்திற்கு சாவுமணி அடிக்கும் நோக்கில் 1979 திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா முடப்பாறை கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்தினார். திரண்டெழுந்த மக்கள் கூட்டத்தை யதார்த்தமான தத்துவார்த்த அடித்தளத்தில் கட்டமைத்தார். என்னை பார்த்தால் அடிக்கிறவன் மாதிரி தெரிகிறதா அல்லது அடிபடுகிறவன் மாதிரி தெரிகிறதா என்று நிமிர்வின் விதி செய்தார். மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுத்தார். தேவேந்திரர்களின் சமூக மாண்பை, சுயமரியாதையை நிலைநிறுத்தினார். மீறல்களுக்கு எதிராய் அவர் திமிரிய போதெல்லாம் சிதறின பகைமைகள். இதுதானே அவர் கற்றுத்தந்த வீரமிகு கருத்தியல். 1981 மாநில இளைஞரணி தலைவரானார். 1984 ஊர்தோறும் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அமைக்கும் பணியை செவ்வனே செய்தார். 1987 அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் பதிவு செய்தார். இதுதான் தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கான அடித்தளம். தமிழின வேந்தர் ஜான் பாண்டியரால் நடத்தப்பட்ட அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடுகள். 1986 திருநெல்வேலியில் தேவேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்தப்பட்டது. அதில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் வரலாற்றில் வீழ்த்தப்பட்டவர்கள் என்று முதன்முறையாக உலகறிய உறக்கச் சொன்னார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். மேலும் நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று கூறியதோடு இல்லாமல் ஒவ்வொருவரின் பெயருக்கு பின்னால் பாண்டியன் என்று பெயர் சூட்டி அதை நிறுவிய பெருமை அவரையே சாரும். அவரின் கருத்துகள் மக்களை வசப்படுத்தியது, சமூக நிமிர்வை திசைப்படுத்தியது. உன்னை ஏய் என்று கூப்பிட்டார், என்னடா என்று திருப்பிக் கேள் என்று சுயமரியாதையை சமன் செய்தார். நாங்கள் தலித் அல்ல. தலித் என்ற சொல்லாடல் கீழ்மையானது. அது இழிவின் குறியீடு. அச்சொல் தேவேந்தர்களுக்கானது அல்ல. உன்னை தலித் என்று சொன்னால் நாக்கை அறு என்று மேடைதோறும் கருத்தியல் போர் நடத்திய பின் தலித் என்ற வார்த்தையை எவரும் பயன்படுத்தக் கூடாது என்று மத்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது யாவரும் அறிந்ததே. 1993 கோவையில்
அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடு, 1995 தஞ்சையில் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் மாநாடு, 1997 ராமநாதபுரம் மாநாடு போன்ற மாநாடுகள் நடந்தன. அவர் வென்றெடுத்த தீரச் செயல்கள் 1528 உள்ள பழனி செப்பு பட்டயத்தை ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து கைப்பற்றி 1997 பழனி முருகன் கோவில் தைப்பூச மண்டகப்படி உரிமையை மீட்டெடுத்து பரிவட்ட மரியாதையை இன்று வரை 27 ஆண்டுகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். மேலும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், சேலம் முருகன் கோயில், பெரம்பலூர் செல்வமுத்துமாரியம்மன் கோயில்களில் பரிவட்ட மரியாதையை இன்று வரை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கோவை பட்டீஸ்வரர் கோவில் நாற்று நடவு திருவிழாவில் இன்று வரை பங்கேற்று வருகிறார். தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் கண்ட போராட்ட களங்கள்: 1979 சங்கனாங்குளம் போராட்டம், 1989 போடி கலவரம், 1991 செம்பட்டி துப்பாக்கி சூடு, 1992 குறிஞ்சாங்குளம் போராட்டம், 1998 கண்டதேவி ஊர்வலம், விளைநிலங்களை பாதிக்கும் சோலார் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம், மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஆதரவான போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி போராட்டம், மதுக்கடைகளை மூடும் போராட்டம், ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் களம் கண்ட வேங்கையாய் சிறை சென்றார். சிறை கொள்ளும் சிம்மாசனம் கண்டார் நம் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். வழக்குகள் முடிந்தன, கிழக்குகள் விடிந்தன. புதிய அரசியல் கட்சியின் தொடக்கம். புத்தாயிரம் ஆண்டு 2000 மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அறிவார்ந்த அரசியலை முன்னெடுத்தார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை 2000 தொடங்கினார். மக்களின் பேராதரவுடன் தொடக்க விழா திருச்சி மாநகரில் நடைபெற்றது. அரசியல் அதிகாரம் வெல்ல அறிவாயுதம் ஏந்துவோம் என்ற கருத்தியலை முன்னிறுத்தி 2011 அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டை மதுரை மாநகரில் நடத்தினார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். 2015 திருச்சி மாநகரில் தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்தினார். 2017 திருநெல்வேலி மாநகரில் விவசாயிகள் மாநாடு நடத்தினார். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரி 2018 ஜனவரி 22 அன்று அகண்ட காவிரி பாய்ந்தோடும் திருச்சி மாநகரில் இருந்து வேளாண் மரபினரை தேடி என்ற தலைப்பில் மக்களை சந்திக்கும் பயணத்தை மேற்கொண்டார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் கொடியேற்றி பரப்புரை செய்தார். மாவட்டந்தோறும் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார். திடீரென கொரோனா பெருந்தொற்று பரவியதால் தமிழின வேந்தரின் அறிவுறுத்தலின்படி உண்ணாநிலை போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் போராட்ட களத்தின் வடிவம் மாறியது. போராட்டம் தொடர்ந்தது. தேவேந்திர குல வேளாளர் என அரசாணை பெறும் வரை கருஞ்சட்டை அணிவேன் என உறுதி பூண்டு கருஞ்சட்டை போராட்டம் நடத்தினார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். இதனைத் தொடர்ந்து 2018 ஜூலை 15 அன்று தரணி போற்றும் தஞ்சாவூரில் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரி வேளாண் மரபினர் மாநாடு நடத்தினார் தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர். தமிழின வேந்தர் தன்னுடைய பிறந்த நாளில் கூட தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரி 2018 நவம்பர் 30 அன்று சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாநிலை போராட்டம் நடத்தினார். 470 நாட்கள் தொடர்ந்து கருஞ்சட்டை அணிந்து போராடி 2021 தேவேந்திர குல வேளாளர்களின் அரசாணை அறிவிப்பு வெளியான பின் வெற்றி களிப்புடன் கருஞ்சட்டை போராட்டம் நிறைவு பெற்றது. நாங்கள் மருதநில மக்கள், வேளாண் மரபினர், தேவேந்திர குல வேளாளர்கள் என பொதுச் சமூகத்தை ஒப்புக்கொள்ளச் செய்த மருதநில தலைவனே, ஊரெங்கும் ஒலிக்கிறது நீங்கள் வென்றெடுத்த பெருஞ்சாதனைகள். காலத்தால் அழியாதவும் களப்பணியை வாழும் தலைமுறை மெச்சுகிறது. வருங்கால தலைமுறை வரலாறாய் பார்க்கிறது. தமிழின வேந்தரின் அரசியல் பார்வையின் திசை வழியில் பட்டியலென வெளியேற்ற கோரிக்கை பொதுவெளியில் நிலை கொண்டுள்ளது. யாரை கேட்டு தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தீர்கள்? எந்த அடிப்படையில் இணைத்தீர்கள்? தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சாதியில் இணைத்தது வரலாற்று பிழை என்று அரசு அதிகாரத்தை நோக்கி தமிழின வேந்தர் ஜான் பாண்டியர் அறைகூவல் விடுத்த போதே தேவேந்திர குல வேளாளர்கள் உளவியல் ரீதியாக பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். இதுதான் பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் விதைப்பு. இதன் அறுவடை சட்ட ரீதியான பட்டியல் வெளியேற்ற அரசாணை பெறுவதே ஆகும். இது விழிமூடிய கனவல்ல, விடியல் தேடும் லட்சியம், சமூக லட்சியம். அறவழியோ மரவழியோ வேளாண் மரபினராய் வென்றெடுப்போம் பட்டியல் வெளியேற்ற அரசாணையை. பட்டியல் வெளியேற்றம் வெல்லும், அதை வரலாறு சொல்லும்.
Bye.